வணக்கம். தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியாக மேகவெடிப்பு மழை, வழக்கத்திற்கு மாறான பருவமழை மாறுபாடுகள், பருவம் தப்பிய மழைகள், கோடையிலேயே தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை, பொங்கலிலும் தொடரக்கூடிய வடகிழக்கு பருவமழை, பருவமழையில் இடிமின்னல், குறைந்த நேரத்தில் அதிக மழை, குறைந்த பரப்பில் அதிக மழை, கணிக்க முடியாத வானிலை போன்ற வானிலை அமைப்பு மாறியதற்கு இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை இதில் விளக்கப் போகிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் புவி வெப்பமானதுதான். நீங்க சொல்லலாம், ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு பல புயல்கள் வந்திருக்கின்றன, பல பேரழிவுகளை தந்திருக்கின்றன. அப்பொழுதும், அதாவது தனுஷ்கோடி தாக்கிய புயல்கள், இப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு இயற்கை பேரிடர்கள்லாம் கொடுத்திருக்கின்றன. ஆனால் இப்பொழுது பருவநிலை மாற்றம் என்கிறீர்கள் என்று ஒரு சில பேர் கேட்கிறார்கள். அதற்கும் நான் பதில் சொல்றேன். அப்போ வருடா வருடம் பெரிய புயல்கள் தாக்காது. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் புயல்கள்லாம் வலுப்பெற்று இருக்கிறது. கடல் வெப்பம் எப்படி 4 வருடத்திற்கு ஒரு புறம் லீப் ஆண்டு வருகிறதோ, அதாவது ஆண்டிலே ஒரு நாள் கூடுகிறதோ, பிப்ரவரியில் 29 வருதோ, அதே போலதான் கொஞ்சம் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வுகள் உருவாகும். ஆனா இப்பெல்லாம் அப்படி அல்ல. ஆண்டிற்கு பல புயல்கள், அதுவும் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் புயல் தான் உருவாகுது. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வலுவான வெப்ப நீரோட்டம் எல்லாம் வங்கக்கடலுக்கு வந்துருச்சு, அரபிக்கடலுக்கு வந்துருச்சு. நம்முடைய மீனவ நண்பர்கள் எல்லாமே சொல்றாங்க, வலை விரிக்க முடியல, தயவு செய்து எங்களுடைய நீரோட்டத்தை பார்த்து சொல்லுங்க, வலை விரிக்க முடியல, வலை அறுத்து கொண்டு போய் விடுகிறது, ரொம்ப படகையே சுழட்டுகிறது, நங்கூரம் போட்டு காத்திருக்கு, நங்கூரம் போட வேண்டியிருக்குது. ஆகவே இப்படியெல்லாம் அவர்களிடமிருந்து வருகிறது பதில். சரி, இந்த வெப்ப நீரோட்டம் எப்படி வந்துச்சு, இவ்வளவு வலுவாகிறதுக்கு காரணம் என்ன? பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலோட வெப்பம் மிகுந்த பகுதிகளில் தான், பெரும்பாலும் பசிபிக் பெருங்கடல் ஆழமான கடற்பகுதியில் தான் இந்த வெப்ப நீரோட்டம் அதிகமாக வலுவா இருந்துச்சு. இந்த எல்னினோ லானினோ உருவானதும் அதே போல நிலநடுக்கோட்டில் தான் இந்த நெகட்டிவ் வைவோடி பாசிட்டிவ் வைவோடி உருவாக்குவதும் இந்த நீரோட்டம் தான். அதுவும் சமீப காலமா தான் இது வலுவடைஞ்சிருக்கு. அந்த இடத்துலையும் இப்போ வங்கக்கடல்லையே வலுவடைஞ்சிருக்குங்க. அப்போ மீனவ நண்பர்களே சொல்றாங்க, இப்போ குறைந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளா தான் எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு இந்த நீரோட்டம் அப்படின்னு. எல்லாவற்றிற்கும் காரணம் வெப்பம். எப்படி வெப்பம் வந்துச்சு? ஏன் வெப்பம் உயர்ந்தது? கடல் வெப்பம் 26.5 டிகிரி போதுமான, 27 இருந்தாலே போதும் புயல் உருவாகிறதுக்கு. முதல்ல எல்லாம் 27 தான் இருக்கும். 27 டிகிரியில ஒரு டிகிரி இருக்கும்போது ஒரு புயல் உருவாகும். அந்த அரை டிகிரியே ஒரு புயல் ஊதி தள்ளிடும். அப்புறம் புயலே உருவாகாது. அப்புறம் குறைந்த அழுத்த பகுதி தான், காற்றழுத்த தாழ்வு நிலை, கிழக்கு காற்று நீராவியை கொண்டு வந்து ஏற்றும், வடகிழக்கு பருவமழை, இப்படித்தான் இருக்கும். இப்ப எல்லாம் புயலா தான் வடகிழக்கு பருவமழை வருது, நிகழ்வால தான் தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கப்படுகிறது, இவையெல்லாம். ஆகவே கடல் வெப்பம் எப்படி உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோனில் ஓட்டை, ஓசோனில் அதோட திக்னஸ் குறைஞ்சுது.
இப்போ கடல் வெப்பம் எவ்வளவு இருக்கு? 27 டிகிரி தான் இருக்கும். முதல்ல 28 இருக்கும், 29 அணிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நாளா. நான் வானிலை அறிக்கை சொன்ன வந்த போதெல்லாம் 28 தான் பெரும்பாலான ஆண்டுகள் இருந்துச்சு. 29 வந்துச்சு, 30 வந்துச்சு, 31 தொட்டுடுச்சு. ஏன் இந்த வருஷம் 32 கூட கொஞ்ச நாள் இருந்துச்சு, கொஞ்சம் சில இடங்கள்ல. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அல்ட்ரா வயலட் அகச்சிவப்பு புற ஊதா கதிர்கள்லாம் நேரா பூமிக்கு வருது. கடுமையான வெப்ப அலைகளை கதிர்வீச்சை கொடுக்குது நிலத்துல, பூமியில. பூமி வெப்பத்தை திருப்பி மேல அனுப்பிடும். வாங்கியிருந்தா கூட வெப்பத்தை வெளியிட்டுரும். எப்படி இரும்பு போலதான், பழுக்க வைப்போம், பழுக்கும், உடனடியே ஆறிப்பிடும். ஆனா தண்ணி அப்படி அல்ல, வெப்பத்தை வாங்கி 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 உள்ள வச்சுட்டே இருக்கும். வெப்பம் வந்து தண்ணி எப்படி நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணுமோ அப்போ வாங்கிட்டே இருக்கலாம், இவர் வாங்கிட்டே இருக்கும். எவ்வளவு வெப்பம்? 30 டிகிரி செல்சியஸ் இப்ப இருக்கு. நல்லா புரியுங்க. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 38 டிகிரி. நீங்க வெயில்ல போகும்போது கடுமையா கொதிக்குதே, உடம்பெல்லாம் சூடுகிறதே, அது 38 டிகிரி. அதுல இருந்து ஒரு 8 டிகிரி தான் குறைவு தண்ணி, கடல் வெப்பம் போயிருக்கு. ஆக இந்த வெப்பம் உயர்ந்தாலே, வெப்பம் உயர்ந்த பகுதியிலிருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு வெப்ப நீரோட்டம் பயணிக்கும். குளிர்ந்த பகுதியிலிருந்து வெப்பம் அதிகமான பகுதிக்கு குளிர் நீரோட்டம் பயணிக்கும். அதாவது குளிர்ச்சியை கடத்தும் வெப்பமான பகுதிக்கு, வெப்பத்தை கடத்தும் குளிர்ச்சியான பகுதிக்கு. இந்த வெப்ப நீரோட்டத்தின் காரணமா வெப்பம் பரவல் ஏற்பட்டு சமநிலையை, சமமான ஒரு வெப்ப அளவை, ஒட்டுமொத்த பரவலான வங்கக்கடல் ஏற்படுது, அரபிக்கடல் ஏற்படுது, நிலநடுக்கோடு ஏற்படுது. ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் கடல் அப்படித்தான் நீரோட்டங்களால் வெப்பம் உயர்கிறது. சரி, வெப்பம் உயர்றதுனால என்ன சார்? புயல் தானே வருது. ஆனா புயலே வராம சின்ன சிஸ்டமே கன்னியாகுமரியில கொட்டியதே மழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதே, திருநெல்வேலியில போய் 100 சென்டிமீட்டர், தூத்துக்குள்ள 100 சென்டிமீட்டர் கொடுத்துச்சே, அது புயலே இல்லையே. அதுக்கும் காரணம் இருக்கு. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். எப்படின்னா, வட இந்தியாவில இருந்து ஒரு சிஸ்டம் காத்தை இழுத்துச்சுன்னா குளிர் காத்தை தான் கொண்டு வரும். தென் அரைக்கோளத்தில் இருந்து காற்றை இழுத்துச்சுன்னா தான் நிலநடுக்கோட்டு காத்து வந்தா தான் வெப்ப நீராவி கிடைக்கும். சில நேரங்கள்ல நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே ஒரு புயல் இருந்துச்சுன்னா அந்த காத்தை இங்க கொடுக்காது. அது வலுவா இருந்துச்சுன்னா இந்த காத்தை அங்க இழுக்கும். அப்ப இலங்கைக்கு பக்கத்துல இருக்க காத்து அங்க போகும். சுமத்ரா தீவிரிட்ட இருக்கக்கூடிய காத்து தெற்கே நோக்கி போகும். ஆக அங்கே வலுவாக இருந்தால் இந்த காற்று அங்கே போகும், இங்கே வலுவாக இருந்தால் அந்த காற்று இங்கே வரும். ரெண்டு இருக்கும் பொழுது எது வலுவோ அதுபடிதான் நடக்கும். ஆக தெற்கே வலுவாக இருந்தால் இந்த காற்று அங்க போகும். அங்கே எந்தவித நிகழ்வும் இல்லைன்னு வச்சீங்களேன், ரொம்ப சூப்பர். காத்து மொத்தம் இங்க வரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று சிஸ்டத்துக்குள்ள வந்தா தான் அதிக நீராவியை கொண்டு வரும். காற்று எங்க இருந்தெல்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ள வருதுன்னு பார்க்கணும். சில நேரங்கள்ல சோமாலியா பகுதியிலிருந்தும் காற்று இங்க வரும் வங்கக்கடலுக்கு. சுமத்ரா தீவு பகுதியிலிருந்தும் வங்கக்கடலுக்கு வரும் காற்று. கொல்கட்டா பகுதியிலிருந்தும் வங்கக்கடலுக்கு வரும். கொல்கட்டா பகுதியிலிருந்து வந்தா அது கடல் இமயமலை மேலிருந்து வருகிறதா, எவ்வளவு உயரத்திலிருந்து வருது, அதாவது 6 கிலோமீட்டர் உயரம், 7 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு, 6000 மீட்டர். அப்படி அந்த உயரத்திலிருந்து வருதா, அல்லது தரைமட்டத்தில இருந்து வருதா, அல்லது கடல்ல இருந்தா வருதா, இவையெல்லாம் வச்சு பார்த்தா வெப்பமான கடற்பகுதியிலிருந்து நீராவி வந்தால் அதிகமான நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று தரையேறும். வட இந்திய குளிரலை வந்து சந்தித்தால் உடனடியாக ஏறுறது, உடனே மழை பொழிவை கொட்டும். மரங்கள் மழையில் மோதும் பொழுது மழை பொழிவை கொட்டும். இதெல்லாம் நீராவி அதிகமா கடல்ல வெளியிட்டு இருக்கிற காரணத்தினால, வெப்ப மிகுதி காரணமா காற்று வரும் பொழுது நீராவியை அள்ளி கொண்டு வருகிறது. இமயமலைக்கு அப்படித்தான் அள்ளிட்டு போனுச்சு. இமயமலையில் இருக்கக்கூடிய குளிர்ந்த சீதோஷ நிலை, பனிக்கட்டி, அதாவது மரங்கள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, குளிர்வித்தது. மழை வெப்ப நீராவி அப்படியே மேகமாக மாற்றியது, கரைத்து கொட்டியது. இதான் 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் பெஞ்சா மேக வெடிப்பு மழை. இது எதுவும் மேகம் எதுவும் வெடிக்காதுங்க, மேகம் வெடிக்காது. இடி மின்னலின் போதுதான் மின் தூண்டல் ஏற்பட்டு ஒரு மாதிரியான வெடிப்பு ஏற்படும். அதுதான் மின் தூண்டல். அது பிளஸ் மைனஸ் சேர்றது, அதனால ஏற்படக்கூடிய இடி மின்னல் அது வேற. ஆனால் மேகம் வெடிக்காது. மேக வெடிப்பு மழைன்னா மேகம் வெடிச்சு கொட்டுறது இல்ல. 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால், 10க்கு மேல பெய்தால் மேக வெடிப்பு மழை.
இதுதான் அதோட ஒரு அதோட என்ன சொல்றதுன்னா அதுக்கு ஒரு கருத்து தான், அதுக்கு டெபினேஷன் தான். 10 மேகவெடிப்பு மழைங்கிறது இதுதான். ஓகே ஓகே. அடுத்தபடியா கடல் வெப்பம் அதிகமான காரணத்தால் வெப்பத்தை அதிகமா வெளியிடுது, காற்று அந்த வெப்ப நீராவி அள்ளி கொண்டு வருது, அதிகமான மழை பொழிவை கொட்டுது. இது எவ்வளவு ரேஷியோல அது எவ்வளவு நீராவி இருக்கோ அது அப்படியே நீராக மாற்றும் அளவிற்கு வட இந்திய குளிரலை வந்துச்சுன்னா அப்படியே நீரா மாறிடும். இல்ல மரங்கள் இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இடத்துல தான் அது பொழிவை கொட்டும். வெறுசா கடல் நீராவி வந்து மேலே இருந்துச்சுங்களேன் மழையே பெய்யாது. அதை குளிர்விக்கும் இன்னொரு காற்று வேணும், ஒன்னும் உயரெடுத்தது காற்று வேணும், வட இந்திய குளிரலை வரணும், இல்லைன்னா மரங்கள் மலைகள் படணும். அப்படிதான் நாலு முக்கு ஊத்துப்பகுதியில போய் மோதி அங்க மழைப்பொழிவு ஏற்படுத்தியது. வட இந்திய குளிரலையும் வந்தது, மழைப்பொழிவு ஏற்படுத்தியது. மயிலாடுதுறைக்கு ஒரு கதை சொன்னேன். கரையேறியதும் வட இந்தியாவிலிருந்து குளிர்காற்று வந்துச்சு, மயிலாடுதுறையில கரையேற குளிர்காற்று படப்பட. அதே போலதான் சென்னையில 27 சென்டிமீட்டர் மணலில் பெய்த பொழுது மேற்கில் இருந்து வெப்ப நீராவி வந்தது, கடற்கரை ஓரத்திலிருந்து கிழக்கு காற்று போய் தேக்கி குளிர்வித்து தொடர் மேக உற்பத்தி. ஒரு இடத்துல இருந்து மேகம் மெதுவா நகர்றதுனாலயோ வேகமா நகர்றதுனாலயோ மழை பொழிவு ஆக அதாவது ஒரு மேகம் வந்து மெதுவா போறதுனால மழை நீண்ட நேரம் பெய்யாது. ஒரு டன் மேகம் இருக்குன்னா ஒரு டன் மழை பெஞ்சிட்டுனா அப்புறம் தீர்ந்து போயிடும் இல்லையா. மெதுவா போறதுனால கொஞ்சம் மழை பெஞ்சு தீர்ந்துடும். ஆனா தொடர் மேக உற்பத்தி இருந்தாதான் தொடர்ச்சியா மழை இருக்கும். அதாவது கடல்ல இருந்து நீராவி வரணும், இல்லைன்னா வெப்பச்சலன மழையாக மேலடுக்குல நீராவி வரணும், அது குளிர்விக்கும் காற்று வரணும். அப்பதான் தொடர்ந்து மேக உற்பத்தி நடந்துட்டே இருக்கும். ஒரு மேகம் மெதுவான குளிர் காற்றும் வெப்ப காற்றும் வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் அதிகமாக ஒன்றிணையும் பொழுது நிறைய வெப்ப நீராவி நிறைய குளிர்காற்று இணையும் பொழுது அதிக இடிமின்னல் இருக்கும். ஆகவே இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அமெரிக்காவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கூடிய ஒரு வரலாறு நடந்துட்டு இருக்கு. மேலும் தகவலுடன் நாளை சந்திப்போம். இது தொடர்பாக தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நன்றி.